ரமலான்ங்கிறது ஃபீஸ்டிங்காக இல்லை, ஃபாஸ்டிங்காக மட்டும்தான். எல்லா நாளுமே நல்லா வெரைட்டியாக நிறைய ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு சாப்பிடுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எப்போயாவது ஸ்பெஷலாக இருக்கும், ஆனால் எப்போயுமே யூஸ்வலான ஐட்டம்ஸ் தான். நீங்கள் எப்படி டெய்லி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவீங்களா, இல்லை இருக்கிறத வச்சு ஓப்பி அடிப்பீங்களான்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இஃப்தாருக்கும் சஹருக்கும் என்ன மெனுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இஃப்தாருக்கு பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பாக சூப்பராக மொறுமொறுன்னு ஒரு உளுந்த வடை, அதுக்கு மேட்சிங்காக சட்னி, அதுக்கப்புறமா ஆக்கக்காய். இதை எங்கள் ஊர் சைட்லாம் ஆக்கக்கான்னு சொல்லுவோம். நிறைய பேர் இதை கடற்பாசி, சைனா கிரேஸ் அப்படிலாம் சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கிறதையும் சொல்லுங்கள். அப்புறமா லெமன் ஜூஸ் போட்டிருந்தோம். பள்ளிவாசலில் வாங்கணும் நோம்பு கஞ்சி. இதெல்லாம் வச்சு அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு இஃப்தாரை முடிச்சாச்சு. சஹருக்கு ஆட்டுத்தலையில் கிரேவி பண்ணியிருந்தோம். நல்லா காரசாரமாக பெப்பர்லாம் தூக்கலாக போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எண்ணெய் மிதக்க அவ்வளோதான் அன்னைக்கு இஃப்தாருக்கும் சஹருக்கும் பண்ணது. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.